ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில அத்தியாயம் 26 பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 26, வியத்தகு கிருஷ்ணர். முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளாமலும் அவரது ஆன்மீக சிறப்புகளை பற்றி ஏதும் அறியாமலும் எளிய மனிதரான ஆயர்குல சிறுவர்களும் பெரியவர்களும் சாதாரண மனிதர்களின் செயல்களை மிஞ்சிய கிருஷ்ணரின் அற்புதமான ஆற்றல்களை பற்றி பெருமையுடன் பேசிக் கொண்டார்கள். ஒருவர் கூறினார், நண்பர்களே, கிருஷ்ணரின் அற்புதமான செயல்களை பார்த்தால் இந்த அசாதாரணமான சிறுவன் பிருந்தாவனத்தில் நம்முடன் வசிங்க நேர்ந்தது எப்படி என்று எண்ணி வியப்படைகிறோம். இது நடக்க முடியாத ஒன்று. சற்றே எண்ணி பாருங்கள். இப்போது அவருக்கு 7 வயதை நிரம்பியிருக்கிறது. கஜராஜன் தாமரை மலரை துதிக்கையில் பிடித்திருப்பது போல் கோவர்த்தனகிரியை தன் ஒரு கையில் ஏந்தி நிற்க அவரால் எப்படி முடிந்தது? தாமரை மலரை தூக்குவது ஒரு யானைக்கு மிகவும் எளிதான காரியம். ஆனால் 7 வயது சிறுவரான கிருஷ்ணன் மிகப்பெரிய கோவர்த்தன மலையை எவ்வித சிரமமும் இன்றி தூக்கி நிறுத்தினார். இது ஆச்சரியகரமானதல்லவா? அவர் மிக சிறிய சிசுவாக இருந்த போதே சரியாக பார்க்க முடியாத நிலையிலும் மாபெரும் அரக்கியான பூதனாவை கொன்றார். அவளது மார்பை உறிஞ்சிய போது அவரின் உயிரையும் சேர்த்து குடித்தார். காலதேவன் உரிய காலத்தில் ஒருவரின் உயிரை பிரிப்பது போல் கிருஷ்ண பூதனாவினும் அரக்கியை கொன்றார். அவரின் வயது 3 மாதங்களே மட்டுமே இருந்த போது ஒரு நாள் ஒரு கைவண்டியின் அடியில் அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது பசி எடுத்ததால் அழுதபடி கால்களை உதைத்தார். அச்சிறு பாதங்கள் உதைத்ததை தாங்க முடியாமல் வண்டி நொறுங்கி விழுந்தது. அவருக்கு 1 வயதாகி இருந்த போது சூறாவளி காற்றாக உருவெடுத்து வந்த திருநாவர்த்தன் என்ற அசுரன் அவரை ஆகாயத்தில் உயர தூக்கிச் சென்றான். ஆனால் அவர் அசுரனின் கழுத்தை பிடித்து தொங்கியபடி அவனை கீழே விழ செய்து என்றார். ஒரு நாள் வெண்ணெய் தேடியதற்காக அவரின் தாய் அவரை மர உரலில் கட்டி வைத்தார். குழந்தையான கிருஷ்ணர் உரலை இழுத்து சென்று யமல அர்ஜுனனான 2 மரங்களின் மீது மோதி அவற்றை விழ செய்தார். ஒரு முறை அவர் கன்றுகளை கவனித்துக் கொண்டு பலராமருடனும் நண்பர்களுடனும் காட்டில் இருந்த போது பகாசுரன் எனும் அசுரன் அவரை கொல்ல முயற்சித்தான். ஆனால் கிருஷ்ணர் அவனின் அலகுகளை பிளந்து அவனை கொன்றார். வத்சாசுரன் என்ற அரக்கன் கன்றுகளிடையே புகுந்து கிருஷ்ணரை கொல்ல முயன்ற போது அவர் அசுரனை இனம் கண்டு அவனை கொன்று மரங்களின் மீது தூக்கி எறிந்தார். காலாவனத்தினுள் பலராமருடன் சென்ற கிருஷ்ணரை தேனுகாசுரன் என்ற அரக்கன் கழுதை வடிவில் வந்து கொல்ல முயற்சித்த போது பலராமர் அவனுடைய பின்னங்கால்களை பிடித்து சுழற்றி எறிந்து கொன்றார். கழுதைகளின் வடிவில் இருந்த மற்ற சக அசுரர்களும் கொல்லப்பட்டு தாளாவனம் மீண்டும் பிருந்தாவன வாசிகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் பயன் தர வல்ல இடமாக மாறியது. பிரலம்பாசுரன் இடைச்சிறுவர்களிடையே புகுந்த போது பலராமரை கொண்டு கிருஷ்ணர் அசுரனை கொல்வித்தார். பின்னர் கிருஷ்ணர் தம் நண்பர்களின் அட்டூழியங்கள் செய்து வந்த காளியன் எனும் சர்ப்பத்தை நதியிலிருந்து வேறு இடத்துக்கு விரட்டி யமுனை நதியில் மேலும் நஞ்சு பரவுவதை தடுத்து நிறுத்தினார். நந்த மகாராஜாவின் மற்றொரு நண்பர் கூறினார், அன்புள்ள நண்பரே, உன் மகன் கிருஷ்ணரிடம் உள்ள வசீகர சக்தியை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை மறக்க எண்ணினாலும் எங்களால் முடியவில்லை. இயல்பாகவே நாங்கள் அவரிடம் பிரியம் கொண்டிருக்கிறோம். இது எப்படி? இந்த ஆச்சரியத்தை பாரும். அவரோ 7 வயது சிறுவன். ஆனால் கோவர்த்தனகிரியை அவ்வளவு பெரிய மலையை எளிதாக தூக்கிவிட்டார். நந்த மகாராஜாவே, இப்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம். உன் மகன் தேவகுருள் ஒருவராக இருக்கக்கூடுமோ? அவர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல. ஒருவேளை அவர் புருஷோத்தமனான முழுமுத கடவுளாகவே இருக்கலாம். நாயகனின் புகழுரைகளை கேட்ட நந்த மகாராஜா கூறினார், நண்பர்களே, உங்களுக்கு பதில் கூறும் வகையில் நான் கர்க்க முனிவர் என்னிடம் சொன்னதை எடுத்துரைக்கிறேன். அதனால் உங்கள் சந்தேகங்கள் தீரும். கர்க்க முனிவர் நாமகரண சடங்கை செய்விக்க வந்த போது இச்சிறுவன் பல யுகங்களில் பல நிறங்களில் தோன்றியதாகவும் அப்போது அவர் கிருஷ்ணா என்று சொல்லப்படும் கருமை நிறத்தில் தோன்றியதாகவும் முன்பு அவருக்கு வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் நிறங்கள் இருந்ததாகவும் அவர் கூறினார். இச்சிறுவர் முன்பு வசுதேவரின் மகனாக இருந்ததாகவும் அவரை பற்றி அறிந்தவர்கள் அவரை வசுதேவர் என்று அழைப்பதாகவும் முனிவர் என்னிடம் கூறியிருக்கிறார். இந்த சிறுவனான கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளும் பாக்கியம் பெறுபவனை அவனை பகைவர்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கூறினால் எப்போதும் தேவர்களின் பக்கம் இருந்து அவர்களுக்கு அசுரர்களால் தோல்வி ஏற்படாமல் காப்பாற்றுபவரான பகவான் ஆகிய விஷ்ணுவை அவர் முற்றிலும் ஒத்திருக்கிறார். என் மகன் விஷ்ணுவுக்கு சமமாக பரமான அழகிலும் தகுதியிலும் செயல்களிலும் பிரபாவத்திலும் சிறந்து விளங்குவார் என்றும் கர்க்க முனிவர் உறுதியிட்டு கூறியிருக்கிறார். எனவே அவரின் செயல்களின் அற்புத தன்மைகளை கண்டு நாம் ஆச்சரியப்படலாகாது. கர்க்க முனிவர் இவ்வாறு கூறி சென்றதிலிருந்து இக்குழந்தையின் அதிசய செயல்களை நாம் தொடர்ந்து காண்கிறோம். கர்க்க முனிவர் கூறியதிலிருந்து இச்சிறுவன் சாஷாத் நாராயணராகவோ அல்லது அவரின் முழுமையான அம்சமாகவோ இருக்க வேண்டும். கர்க்க முனிவர் கூறியதை நந்த மகாராஜாவின் வாயிலாக கேள்வியுற்ற ஆயர்கள் கிருஷ்ணரின் அற்புத செயல் மகிமையை உணர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தார்கள். நம் சந்தேகங்களை தீர்த்து வைத்த நந்த மகாராஜாவை அவர்கள் பாராட்டினார்கள். அவர்கள் கூறினார்கள், மிகுந்த அன்பும் அழகும் கருணையும் கொண்டவரான கிருஷ்ணர் எங்களை காப்பாற்றட்டும்.
கோபம் கொண்ட இந்திரன் புயலும் பனிக்கட்டியும் கூடிய கனத்த மழையை பொழிந்து எங்களை துன்புறுத்திய போது எங்களிடம் கருணை கொண்டு ஒரு குழந்தை குடைக்காலானை தூக்குவது போல் கோவர்த்தனகிரியை தூக்கி குடையாக பிடித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பசுக்களையும் உடைமைகளையும் ஆச்சரியமாக அவர் எங்களை காப்பாற்றினார். அவர் தொடர்ந்து தம் கருணா திருஷ்டியை எங்களிடம் எங்களின் பசுக்களிடமும் செலுத்துவாராக. வியத்தகு கிருஷ்ணரின் பாதுகாப்பில் நாங்கள் அமைதியாக வாழ்வோமாக. பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 26வது அத்தியாயமான வியத்தகு கிருஷ்ணர் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.